Hey guys, how are you all doing? I'm doing good. You're watching me on Sheeru's Dining. நம்ம சேனலில் தொடர்ந்து லைனாக நம்ம வந்து பைக் ட்ராவல் வந்து கொடைக்கானல் வரைக்கும் போயிருந்ததால் லைனாக நான் போட்டுட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் 1 பார்ட் 2 வந்துருச்சு. இது பார்ட் 3 அண்ட் ஆல்சோ ஃபைனல் பார்ட் 1 இருக்குது. அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த பார்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்கிற நம்பிக்கையில் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்பெஷலான டேன்னு கூட சொல்லலாம். ஸோ ஏன்னா நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. நாங்கள் இன்றைக்கி வந்துட்டு ஃபுல்லாக கொடைக்கானலில் இருக்க போகிறதில்ல. ஆஃப்டர்நூனுக்கு மேலே நாங்கள் வந்துட்டு பூம்பாறை போகலாம், பூம்பாறை வில்லேஜ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ மார்னிங் நாங்கள் இன்னும் போட்டிங்க்கு போகல. ஸோ போட்டிங் மட்டும் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு இப்போ போட்டிங்க்கு தான் லேக்குக்கு வந்திருக்கோம். வாங்கோ கண்டிப்பாக. எங்களுக்கு மட்டும் எங்கே போனாலும் ஒரு கடை சிக்கிடுது. ஸோ பாருங்களேன், லேக்குக்கு நடுவில் போட்டிங் வரவங்க ஐஸ்கிரீம் வாங்குறதுக்குன்னே இப்படி ஒரு கடை போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நடு லேக்காக இருந்தாலும் பரவாயில்ல, ஐஸ்கிரீம் எங்களுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இந்த கூலிங்கான கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிகிட்டே நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம். நான் வந்து கசாட்டா வாங்கியிருக்கேன். என் ஹஸ்பண்ட் வந்துட்டு மேங்கோ டிவைட் வாங்கியிருக்காங்க. எனக்கு கசாட்டா தான் ரொம்ப பிடிக்கும். என்னோடய ஃபேவரேட் ஐஸ்கிரீம் சொல்லலாம். ஸோ ஃபுல்லாக நட்ஸ் போட்டு நிறைய ஃப்ளேவர்ஸ் கொடுத்து உள்ள கேக் வச்சு நல்லாயிருக்கும்ல. ஸோ கசாட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அதான் வாங்கியிருக்கேன். நடுக்கடலாக இருந்தாலும் சரி, புயலாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் சரி, நமக்கு பிடிச்சதை அந்த இடத்துல வாங்கி சாப்பிட்டுட்டே அந்த இடத்த என்ஜாய் பண்ணுறது தான் அந்த இடத்த ரொம்ப மெமரபிள் ஆக்கும். நீங்களும் இதே மாதிரி எங்கேயாவது போனால் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மழை பெய்யும் போது ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றது, நல்லா குளிர் அடிக்கும் போது டீ குடிக்கிறது, அதுக்கப்புறமா எங்கேயாவது நல்ல மழையை நனைஞ்சிட்டே வந்துட்டு எங்கேயாவது வெளியே போயிட்டு சூடாக ஏதாவது வாங்கி சாப்பிட்றது, அதெல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த இடத்த ரொம்ப மெமரபிள் ஆக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்துட்டு அப்புறமா யோசிக்கும் போது அது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி ஃபீலாக இருக்கும். என்னோட ஹஸ்பண்ட் ஐஸ்கிரீம் சாப்பிடவும் ரொம்ப ஓவர் குஷி ஆகிட்டாங்க. நாங்கள் வந்துட்டு கப்பிள்ஸ் பெடலிங் போர்ட் தான் எடுத்துகிட்டு போனோம். இதுக்கு வந்து சார்ஜ் பார்த்திங்கன்னா 150 rupees. அது வந்து ½ an hourக்கு. நம்ம வந்து ½ an hourக்குள்ளே இந்த லேக் ஃபுல்லாக சுற்றிட்டு வந்துடணும். நாங்கள் ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட்டு ரேஸ் போகிற மாதிரி ஃபுல்லாக சுற்றிட்டு வந்துடணும். ½ an hourக்குள்ளே எல்லாம் போய் நடுவில் போட்டை பார்க் பண்ணிவிட்டு ஐஸ்கிரீமை வாங்கி நல்லா கூலிங்காக, அந்த மழை வேறு தூரிகிட்டே இருந்துச்சா, சாப்பிட்டுட்டு நல்லா கதைலாம் பேசிட்டாங்க உட்காந்து கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ½ an hour முடிஞ்சதும். ஸோ வெளியே வந்துட்டு போட்டிங் முடிச்சதுக்கப்புறமா நல்லா சுட அந்த வேர்க்கடலை இருக்குல்ல, அது நல்லா அவிச்சு நல்லா சூடாக காரசாரமாக மிளகாத்தூள், ஆனியன், மாங்காய் எல்லாம் போட்டு நல்லா காரமாக சூடாக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப இதமாக இருந்துச்சு. ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு அதுக்கும் த்ரோட்க்கு ரொம்ப இதமாக இருந்துச்சு. ஸோ அது வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பி டால்ஃபின் ஹவுஸ் போயிட்டோம். டால்ஃபின் ஹவுஸ் போயிட்டு அங்கே போய் நம்ம அந்த நோஸை பார்த்துட்டோமான்னு கேட்டால் அதுதான் கிடையாது. நாங்கள் அங்கே எந்த நோஸையும் பார்க்கல. அங்கே போய் பார்த்தா பெரிய பள்ளம் இருக்குது. அதுக்குள்ளே பாதை கூட இல்லை. அந்த கல்லில் நடந்து உள்ளே கீழே இறங்கி போய் அந்த டால்ஃபின் ஹவுஸை பார்த்துட்டு திருப்பி மேலே ஏறி வரணுமா? அதுக்கு எதுக்கு அதை நம்ம பார்க்கணும்? அதுக்கு இங்கே நல்ல வியூ பாயிண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் அங்கே உட்காந்து ஒரு டீ கடையில் சாக்லேட் சாப்பிட்டு இருந்தோம் விளையாடிட்டு. ஸோ இதுதான் நல்லா இருந்துச்சு. நீங்களும் அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணியெல்லாம் போகாதீங்க. அங்கே என்ன விற்கிதோ அதை வாங்கி சாப்பிட்டு ஜாலியாக நல்ல வியூ பாயிண்ட்டை நின்று என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் வந்து 3 நாள் ஆச்சு. ஆனால் நாங்கள் பிரியாணியே சாப்பிடல. ஏன்னா இங்கே ஃபுல்லாக சீரக சம்பா பிரியாணி. எனக்கு சீரக சம்பா பிரியாணினாலே சுத்தமாக பிடிக்காது. உங்களில் எத்தனை பேர் பிடிக்காதுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் கொடுங்க. நான் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய டையிங் ஃபேன் ஆஃப் சென்னை பிரியாணி. ஸோ சென்னை பிரியாணி வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம சென்னை பிரியாணி சாப்பிடாம போனோன்னா நம்ம டூரே ஃபுல்ஃபில் ஆகாதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க கிட்ட கேட்டோம், இங்கே எங்கே பக்கத்தில் சென்னை பிரியாணி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போனா நீங்கள் கரெக்டாக கிளம்பி ஆம்பூர் பிரியாணி போயிடுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஆம்பூர் பிரியாணி வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தா செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக மைல்டாக ரொம்ப மசாலா இல்லாமல் சூப்பர் டேஸ்டியான சிக்கன் பிரியாணி வாங்கி அது கூட கிரில் சிக்கன், தந்தூரி சிக்கன்லாம் வாங்கி சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. அவங்களோட தூம் சாஸ் ரொம்ப வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு. எனக்கு இந்த வீடியோ பண்ணும்போது திருப்பி அதை சாப்பிடணும் போல் இருக்குது. அவ்வளோ டெம்டிங்காக இருக்குது எனக்கு பார்க்கும்போது. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. எங்களுக்கு அப்போ தான் நாங்கள் ஏதோ ஒரு ட்ரீட் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் பரோட்டா, நூடுல்ஸ் அது மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தோமா. ஸோ எங்களுக்கு வந்துட்டு இந்த பிரியாணி சாப்பிடணும் ரொம்ப தோணிட்டே இருந்துச்சு. ஒரு வழியாக கடையை கண்டுபிடிச்சிட்டோம்ல. இந்த ஆனியன் வந்து என்ன நினச்சேன், நான் பிக்கிள்டு ஆனியன் நினச்சேன். ஆனால் மிளகாத்தூளில் போட்டு ஊற வச்சு செம்ம காரமாகிடுச்சு. ஆனால் அதுவும் ஒரு டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. இதோ நாங்கள் ஆர்டர் பண்ண தந்தூரி பிரியாணியும் வந்துருச்சு. நாங்கள் இங்கே ஃபுல்லாக நல்லா டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டோம். ஆனால் என்ன சாப்பிட்டாலுமே அந்த பிரியாணி கொடுக்குற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேறு எதுலேயுமே கிடைக்காது. ஸோ பிரியாணி லவர்ஸ்க்கு என்னோட ஃபீல் கண்டிப்பாக புரியும். ஸோ அவங்களாம் கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்லேயும் சொல்லணும். ஆம்பூர் பிரியாணியில் நல்ல ஒரு கட்டிட்டு இப்போ தான் நம்மளோட பூம்பாறை ட்ரிப்பே நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2 o'clock ஆகிடுச்சு. அங்கே வந்து ரொம்ப கூட்டமாக இருக்குது, நிறைய மனுஷங்களாக இருக்காங்க. வாங்க நம்ம யாரும் இல்லாத இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்துட்டோம். இது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா பூம்பாறைக்கு போகிற இடம் ஸ்டார்டிங் பாயிண்ட். இது தான் பைன் வேலி. ஃபுல்லாக பைன் வேலினா நீங்கள் டூரிஸ்ட் ஸ்பாட் பார்க்குற பைன் வேலி கிடையாது. இது வந்துட்டு பூம்பாறைக்கு போகிற வழியில் இருக்கிற ஒரு பைன் ஃபாரஸ்ட் இது. ஸோ இந்த இடத்துக்கு வந்துட்டு நீங்கள் சீசன் டைமில் வந்தால் மேபி க்ரௌட் இருக்கலாம். பட் இப்போ பாருங்கள், ஒருத்தர் கூட இல்லை. அப்போ கூட நாங்கள் வந்திருக்கும் போது ஒரு கார் வந்து அங்கே நின்று இறங்கி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்கங்கிறனால நாங்கள் ஸ்டாப் பண்ணோம். இல்லாட்டி இந்த இடம் ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் ஆகுது.
என்னவோ இயற்கைக்கு ஒரு சேர்ஸை போட்டுட்டு நல்லா கோக் குடிச்சிட்டு இருந்தோம். இங்கே என்ன ஒரு கவலைனா எங்கேயுமே பெட் பாட்டிலே கிடையாது. பிளாஸ்டிக் பாட்டில்ஸில் நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுப்போம் நம்ம ஊர்லலாம், அதெல்லாம் இங்கே கிடையாது. ஃபுல்லாக பேன் பண்ணிட்டாங்களாம். எங்களுக்கு அது இங்கே வந்து தான் தெரியுமே. தெரிஞ்சிருந்தால் ஊரில் இருந்தே 2-3 வாங்கிட்டு வந்திருப்போம். ஸோ நல்ல விஷயத்துக்காக தான் பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ போகிற வழியிலே ஹஸ்பண்ட் வேறு புலி இறங்க போது சிறுத்தை இறங்க போதுன்னு பயன்படுத்திகிட்டே இருந்தாங்க. ஏன்னா இங்கே யாருமே இல்லையா, அங்கங்கே போர்டு வேறு வச்சுருந்தாங்க, வைல்ட் அனிமல் கிராசிங் ஏரியா, பி கேர்ஃபுல்னு சொல்லிட்டு. ஸோ அதான் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஓகே, இதுக்கு மேலே நான் பேசுகிறத ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நீங்களும் வீடியோவில் ஃபுல் ஃபோக்கஸ்டாக அந்த இடத்த அப்படியே அனுபவிச்சுட்டே வாங்க. நீங்களும் வாங்க எங்கள் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். இந்த ஏரியா ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப வேறு லெவல் ஃபீலாக இருந்துச்சு. அதை சொல்லி புரிய வைக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை பார்த்துட்டே வாங்க. ஊர் இன்னும் எவ்வளோ தூரம்? பூம்பாறை 3 கிலோமீட்டரா? சின்ன மிஸ்டேக்கே பாரு, ரோட மழை வேற தூருது செம்மையா. மழை அடிச்சுச்சுன்னா முடியாது. கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகிட போல இருக்கு. இங்க பாரு மிஸ்டுக்குள்ள போயிட்டோம். ஏய் என்ன ரோடு இருக்கா தெரியல. ஏய் சீனுமா இங்க பாரு, ரைட் அண்ட் லெஃப்ட் காட்டு. நல்லா ஊரே தெரியல சுத்தமா. மழை வேற செம்மையா பெய்யுது. செம்ம மிஸ்டேக்டா, நடுவில் வண்டி வரது தெரியல. பூம்பாறை போகிற வழி ஃபுல்லாக இப்படி தான் இருந்துச்சு. மழை வேற தூரிட்டே இருந்துச்சு. என்னால் நடுவில் வீடியோவே எடுக்க முடியல. இதோட மோசம் என்னன்னா, நான் வீட்டுக்கு போகும்போது மழையில் நல்லா நனைஞ்சிட்டோம். செம்மையாக மழை ஆரம்பிச்சிடுச்சு. அங்கே தெரிஞ்சிச்சில்ல, அதுதான் பூம்பாறை வில்லேஜ். இங்கே 1-2 கோயில் இருக்குது. வரவங்க இங்கே வந்துட்டு கோயில் கூட போவாங்க. பட் நாங்கள் வந்துட்டு இங்கே இருக்க வியூ பாயிண்ட்ஸில் தான் நின்றுட்டு இருந்தோம். ஊருக்குள்ளெல்லாம் போகல. ஊர்லலாம் பெருசாக ஒன்றும் இருக்காது. ஸோ இங்கே பாருங்களேன், ரோட்டில் நல்லா கவனிச்சு பாருங்கள். மிஸ்ட் அப்படியே தவழ்ந்து போகிறது உங்களுக்கு தெரியுதா? அப்படியே ரோட்டில் நடந்து போகிற மாதிரி இருக்குல்ல. ரொம்ப ரொம்ப அழகான ஊராக இருந்துச்சு. இது ரொம்ப சின்ன ஊர், ஃபுல்லாக விவசாய நிலம் தான். இங்கே விவசாயம் தான் மேக்ஸிமம் பண்ணிகிட்ருக்காங்க. வேறு எதுவுமே இங்கே கடை கூட ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இந்த ஊருக்கு நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க கிளைமேட், இந்த சீனரி, இந்த வியூவை பார்க்குறதுக்காக தான். இது வந்து கரெக்டாக கொடைக்கானல்லேருந்து 20 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. நீங்கள் வரதாக இருந்தால் 5 o'clock பிஃபோர் வாங்க. ஏன்னா மேக்ஸிமம் இங்கே மழை அதிகமாக பெய்யுது. அதுவும் இல்லாமல் வைல்ட் அனிமல்ஸ்லாம் வரும்னு வேறு சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் வந்து கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகி செம்ம கோல்ட் ஆகிடுச்சு. கையிலலாம் சுத்தமாக உணர்ச்சியே தெரியல. அங்கேருந்து ஒரு குட்டி டீ கடையில் டீ வாங்கிட்டோம். டீ வாங்கி நல்லா கையில் சூடு வச்சா சுத்தமாக சூடே தெரிய மாட்டேங்குது. அவ்வளோ ஹாட்டாக டீ கொடுத்துருக்காங்க. அந்த டீயை தொட்டு பார்த்தா என் கையில் சுத்தமாக அந்த ஃபீலிங்ஸே இல்லை. அப்புறம் என் ஹஸ்பண்டோட டீ இங்கே கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கி 2 கையிலையும் சூடு வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து தான் எனக்கே ஃபீலிங்ஸே வந்துச்சு. கொஞ்சம் நேரம் என்னோடய கை 2 கோமாக்கு போன மாதிரி ஆயிடுச்சு. என்ன தான் வெளியே வெளித்தனமான கூலிங்காக இருந்தாலும் கொஞ்சம் நேரம் கூட அது பிரிஞ்சு எங்களால் இருக்க முடியல. அது எங்களை வான்னு இயற்கை கூப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு. வி ஜஸ்ட் வான் கோ அவுட் சைடு தான் எங்களுக்கு தோணிகிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் உள்ளே போய் நல்லா வார்ம் பண்ணிவிட்டு மறுபடியும் அகெயின் வெளியே வந்துட்டு டீ கடையை ஒட்டி பார்த்தா இவ்வளோ பெரிய பள்ளம், பார்த்தா ஃபுல்லாக அந்த ஊரே தெரிஞ்சிச்சு. அந்த இடத்த பாருங்களேன், இயற்கையோட அழகு எதுவுமே நிகர் இல்லைன்ற மாதிரி இருந்துச்சு. அந்த ஹைட்டான மவுண்டைன் ரேஞ்சஸ்லலாம் பாதியாக அந்த க்ளவுட்ஸ் மறைச்சு, அந்த க்ளவுட்ஸ் இல்லாத அந்த கேப்லலாம் அந்த சன்ரைஸ் வந்து அந்த மவுண்டைன் மேலே விழுகிறது, அந்த மிஸ்ட் நடுவில் அந்த விவசாய நிலத்து மேலே அப்படி தவழ்ந்து போகிறது, அந்த இடம், அந்த சீனரி, அந்த க்ரீனரி எல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது பார்த்தாதுன்னு சைடில் வேறு வித்தியாசமான சவுண்டு, பூச்சி கத்துது, குருவி, என்னென்னமோ வித்தியாசமான பறவைகள் சவுண்ட்லாம் வேறு கேட்குது. அதை ரசிச்சுட்டே நம்ம இங்கே நின்று ஓரமாக சூடாக டீ குடிச்சிட்டு அதை பார்க்குற சுகமே தனி. அப்படியே நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். போகிற வழியில்
நடுவில் செம்ம மழை, ஃபுல்லாக நனைஞ்சிட்டோம். ஏற்கனவே குளிர், இதில் நனைஞ்சு உடம்பே ஷிவரிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் அப்படியே நேராக ஹோட்டல் ரூமுக்கு போயிட்டோம். போய் அங்கே ஃப்ரெஷ் ஆகிட்டு லேக்குக்கு போய் டீ குடித்தோம் வழக்கம் போல். ஸோ ஆல்ரெடி 2 வீடியோவில் காமிச்சிட்டேன், திருப்பி காமிச்சா கடுப்பாயிருவீங்களே, ஸோ அதனால் காட்டலை. ஒருவேளை நீங்கள் பார்க்கலன்னா Part 1 Part 2 வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, டின்னருக்கு ஃப்ரைட் சிக்கன் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு KFCயை தேடினோம். KFCக்கு பதிலாக HFCன்னு எழுதிருந்துச்சு. சரி இது என்ன கடை, சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போனோம். ஹில் டாப் ஃப்ரைட் சிக்கன்னு போட்டிருந்துச்சு. இந்த கடை இங்கே 4 பிரான்ச் இருக்குது. ஒன்று வந்து மல்டி கியூசின் ரெஸ்டாரண்ட், இது வந்து ஃப்ரைட் சிக்கனுக்காக இருக்கிற செப்பரேட் ஷாப் தான் இது. ஸோ அங்கே போய் நாங்கள் ஃப்ரைட் சிக்கன் ட்ரை பண்ணோம். என்னடா HFC மாற்றி பேர் வச்சாலும் KFC கிட்டே நெருங்க முடியாது. ஸோ KFC தான் தி பெஸ்ட். இந்த சிக்கன் வந்து கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் இருந்துச்சு, எனக்கு ரொம்பலாம் பிடிக்கல. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மட்டும்தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பர்கர் கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு. பட் ஃப்ரைட் சிக்கன் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை, கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. இங்கே போய் நீங்கள் ஒரு வாட்டி வேணால் ட்ரை பண்ணுங்கள், பட் நல்லா இருக்குங்கிறதுக்கு நான் கேரண்டி கிடையாது. நாங்கள் ஃபஸ்ட்டு KFCக்கு போகலான்னு தான் பார்த்தோம். பட் ஆனால் கொடைக்கானலில் KFCயே இல்லை. டோமினோஸ் இருக்குது, பட் KFC இல்லை. சரி HFC நிறைய கடை இருந்துச்சே, சரி இது நல்லா தான் இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். சிக்கன் வந்துட்டு அந்த ஃப்ளேவர்லாம் என்னமோ மிஸ் ஆகிற மாதிரியே ஃபீல் ஆச்சு. அதுவும் இல்லாமல் மைனஸ்லாம் கூட கொடுக்க மாட்டாங்களாம். நம்ம எக்ஸ்ட்ரா வேணும்னா தானே பே பண்ணி வாங்கிக்கணும். ஆனால் அவங்க கிடையவே கிடையாதுன்னு சொன்னாங்க. உங்கள் மைனஸே வேண்டான்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டுருக்கோம். அப்புறம் அவங்களே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு பெருசாக இந்த கடையில் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, அந்த சாப்பாடும் அவ்வளோ நல்லாவும் இல்லை. பர்கர் நல்லா இருந்துச்சு. ஸோ நான் பர்கர் மட்டும்தான் சாப்பிட்டேன். ஃப்ரைட் சிக்கனில் லெக் பீஸ் மட்டும் தான் சாப்பிட்டேன். எனக்கு பெருசாக அது என்னமோ தெரியல, அந்த சிக்கனில் ஒரு ஃப்ளேவர் வந்து நல்லா இல்லாத மாதிரி தோணுச்சு. எனக்கு அவ்வளோ பிடிக்கல. சிக்கனில் கொஞ்சம் ராஸ்மெல் வந்தாலே எனக்கு பிடிக்காது, இதில் கொஞ்சம் ராஸ்மெல் வந்த மாதிரி இருந்துச்சு, அதனாலே எனக்கு பிடிக்கல. ஆனால் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து சூப்பர் டேஸ்டியாக இருந்துச்சு, நல்லா க்ரீம் ஆனியன் ஃப்ளேவரில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அங்கேருந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் நிறைய ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு ரூமுக்கு போய் மூவிலாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். வெளியே வந்து பார்த்தா ரெஸ்டாரண்ட் வாசல்லையே நிறைய மிஸ்ட் கவர் பண்ணியிருந்துச்சு. ஸோ நாங்கள் அங்கேருந்து அப்படியே லேட் நைட் கிரேவிங்ஸ்க்காக நிறைய ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு மூவி பார்க்கலான்னு பிளான் பண்ணி இப்போ ஹோட்டல் ரூமுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு பார்ட்டும் இருக்குது, அது இதை விட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். தி ஃபைனல் பார்ட் அட்ட மலையில் கிரில் சிக்கனை தேடி அலைஞ்ச கதை அது. ஸோ கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Sheeru's Dining, your fooding destiny. Bye guys.